பாகம் 1 அத்தியாயம் 47. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மாளிகையை விட்டு வெளியே கிளம்புகிறார் என்பது எக்காலமாக ஊதப்பட்டு பொது மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு சிறிய முரசு எருதின் மேல் வைத்து அதை ஒரு இளம் வீரன் வேகமாக முழக்கி கொண்டு போனான். பெரிய முரசுகளை யானை மீது வைத்து பூமி அதிர வேகமாய் அடித்தார்கள். அப்பொழுது எழுந்த ஒலியால் குதிரைகள் மிரண்டு கனைத்து காலை தூக்கி அட்டகாசம் செய்தன. அங்கே அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூச்சலிட்டு விலகி ஓடினார்கள். அந்த கூச்சலால் பெரியவர்களும் பெண்களும் திரும்பி பார்த்து என்ன ஏது என்று அறிவதற்கு அரண்மனையின் வாசல் பக்கம் குழுமினார்கள். வீட்டிற்குள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் சாளரங்களின் வழியே எட்டி பார்த்தார்கள். அரசு அதிகாரிகளின் உறவினர்கள் அலங்கரித்து கொள்ளவும் மேல் துணி அணிந்து கொள்ளவும் பரபரத்தார்கள். அரசர் தெற்கு நோக்கி உள்ள புல்வெளிக்கு போகிறார். அங்கே தளிக்குளத்தார் ஆலயத்திற்கு அருகே புதிய கோயிலுக்கு கல் நடும் வேலையை செய்ய போகிறார் என்று புரிந்து கொண்டு வேகமாய் அந்த படை செயல்பட துவங்கியது. முதலில் வரிசையாக நின்றது. அதில் இருப்பவர்கள் 10 10ஆக பிரிந்தார்கள். தளிக்குளத்தார் கோயில் நோக்கி ஒரு சிறிய உதிரிப்படை விரைந்தது. வழியில் நிற்பவரை ஒழுங்கு பண்ண இன்னொரு படை விரைந்தது. அரசரை சுற்றி நிற்பதற்கும் எதில் போக போகிறார் என்று பார்க்கவும் இன்னொரு படை பரபரத்தது. இப்படி அரசர் வெளியே வந்துவிட்டால் கோட்டையை யார் காப்பது என்பதை தீர்மானம் செய்தது. பழக்கத்தின் காரணமாக மிக சில வினாடிகளுக்குள் கட்டளைகள் நிறைவேறி அவர்கள் சமமாக பிரிந்து கொண்டு பல்வேறு இடங்களுக்கு வேகமாய் நகர்ந்தார்கள். அப்படி நகரும்போது குறுக்கே யார் வருகிறார்கள் எதற்காக என்று பார்க்காமல் கடும் துரிதத்தோடு செயல்பட்டார்கள். எதனாலும் அரண்மனை வாசலிலும் முற்ற வெளியிலும் அரண்மனைக்கு வெளியேயும் பரபரப்பு ஏற்பட்டது. 10 குதிரை வீரர்கள் தலை தெறிக்க தெற்கு நோக்கி போவதை பார்த்துவிட்டு வீடுகளில் உள்ள ஆண்கள் என்ன என்று நின்றார்கள். அடுத்தபடியாக வந்த சிறிய படை அவர்களுக்கு விவரம் சொன்னது. அரசர் இவ்வழியே வரப்போகிறார். தெற்கிலுள்ள புல்வெளியில் தளிக்குளத்தாருக்கு அருகே புதிய கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப் போகிறார். விலகி நில்லுங்கள். இது பற்றி முன்னமே பறை அறிவிக்கவில்லையே என்று பெரியவர் ஒருவர் கேட்க, ஏன், உமக்கு சொல்லிவிட்டு தான் எதுவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமா? இது மன்னருக்கே கூட தெரியாதையா? கருவூர் தேவர் வந்தார். உடனடியாக செய்ய சொல்லியிருக்கிறார். எனவே இந்த வேலை அவரின் கட்டளையால் துரிதமாக நடைபெறுகிறது. அப்படியா? கருவூரார் சொன்னால் ஏதோ காரணம் இருக்கும் என்று பெரியவர் பின்வாங்கி கொண்டார். மக்கள் குதிரைப்படையினர் ஒழுங்குபடுத்தாமலேயே தாங்களாகவே ஒழுங்காக நின்றனர். மன்னரை வரவேற்பதற்கு என்ன செய்வது என்று வேகமாக பேசினார்கள். அருகிலுள்ள வேதியர் குடிக்கு போய் அரசர் இந்த வழியே வருகிறார், அவரை வரவேற்கும் மங்கள வார்த்தைகளை சொல்வதற்காக இங்கு உடனே அந்தணர்களை வரச் சொல்லுங்கள் என்று ஊர் பெரியவர்கள் கட்டளையிட்டார்கள். தஞ்சையில் உள்ள முக்கியமான வீதிகளில் குடியிருக்கும் வேதியர்கள் ராஜ வீதியின் ஒரு திருப்பத்தில் நின்று கொண்டார்கள். தோரணம் கட்ட முயற்சித்த போது மெய்க்காவல் படையினர் தடுத்து விட்டார்கள். தேவையில்லை, அவசரமாக செய்கின்ற எந்த வேலையும் ஆபத்தாய் முடியும். அரசர் யானையில் வருவார் என்று நினைக்கிறேன். அப்படி வந்தால் அந்த உயரத்திற்கு இந்த தோரணங்கள் சரியாக வராது, இடைஞ்சலாக போகும். அரசரே அகற்றும்படி ஆகும். எனவே தோரணங்கள் இல்லாமல் வேறு எவ்விதமாக வரவேற்க முடியுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்ல, வீட்டு பெண்கள் கிணற்றில் நீர் சேந்தி எடுத்து வர வாலிபர்கள் அதை வாங்கி தெரு முழுவதும் தெளித்தார்கள். தெருவின் புழுதி அடங்கி ஒரு குளுமை பரவியது. பெண்கள் பெரிதாக அரிசி மாவில் கோலங்கள் போட்டார்கள். பூக்களை பறித்து வந்து அந்த கோலத்தின் மீது வைத்தார்கள். வீட்டு வாசலுக்கு தோரணங்கள் கட்டினார்கள். பூக்கள் வைத்தார்கள். அரசர் மீது தூவதற்காக சில கூடை பூக்களை வைத்து கொண்டார்கள். ஒரு மெய்க்காவல் ஆள் இறங்கி அந்த பூக்கூடையை ஒரு முறைக்கு இருமுறை புரட்டி பார்த்தான். பூக்கள் தானையா? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? இது பூக்கள் என்று எனக்கும் தெரியும். உங்கள் மீது எனக்கு சந்தேகமில்லை. அவசரத்தில் பூக்களில் உள்ள பூச்சிகளோடு அரசர் மீது தூக்கி போட்டு அரசருக்கு அரிப்பு ஏற்படுத்த போகிறீர்கள் என்று அச்சப்படுகிறேன். அதனால் தான் உங்கள் பூக்கூடையை சந்தேகிக்கிறேனே தவிர உங்களை சந்தேகிக்கவில்லை. அந்த பூக்கூடையை மறுபடியும் சோதித்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று கையில் கொடுத்தான். அரசரின் மெய்க்காவல் படையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் புத்திசாலித்தனத்திற்கு பிரம்மராயர் கூட பணிந்துதான் போக வேண்டும். ஒரு பெண்மணி உரக்கச் சொன்னால் அந்த வீரன் உதட்டின் மீது விரல் வைத்து அமைதியாக இருங்கள் என்று எச்சரித்தான். அந்த மெய்க்காவல் படையிடம் ஒரு கண்டிப்பு இருந்தது. மெல்லிய கனிவும் இருந்தது. ஒரு மேன் மாடத்தை மெய்க்காவல் படைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். ஒரு மெய்க்காவல் படை வீரன் உடனே அங்கு தாவி ஏறினான். அந்த வீட்டின் மேன் மாடத்தில் 3 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அரசர் வருவதை வேடிக்கை பார்க்க ஆவலாக இருந்தார்கள். அவர்கள் மூவரையும் நெட்டி தள்ளி அந்த வீரன் கீழே கொண்டு வந்தான். எதற்காக? என் வீடு இது. நான் அரசரை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் யார் மறுப்பதற்கு? அந்த இளைஞர்கள் எகிரினார்கள்.
அவர்கள் மெய்க்காவல் படைத்தலைவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள். அங்கே போய் நிற்கக்கூடாது என்று போன முறையே எச்சரித்தேன். உங்கள் வீடு பழமையான வீடு, அது சிதிலமாகவே இருக்கிறது. அங்கே போய் நின்று நீங்கள் ஆவலில் எட்டி பார்க்க அங்கிருந்து கல் உருண்டு ஓடி முதற்கூரையில் விழுந்து முதற்கூரையிலிருந்து இரண்டாம் கூரைக்கு தாவி அங்கிருந்து மக்கள் தலையிலோ அல்லது அரசருடைய குதிரையிலோ அல்லது பின்னால் வரும் பல்லக்கிலோ அடிபடலாம். இது வீண் கலவரத்தை கொடுக்கும். உங்கள் மேன் மாடத்தை பூட்டி சாவியை என்னிடம் கொடுங்கள். செப்பனிட போகிறீர்கள் என்று தெரிந்தால் ஒழிய நீங்கள் யாரும் மேன் மாடத்தில் ஏறக்கூடாது என்பது என்னுடைய கட்டளை. மீறி ஏறினால் நான் கடுமையாக தண்டிப்பேன். இதை போன முறையே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? மெய்க்காவல் படைத்தலைவர் அதட்ட அந்த வீட்டின் மேன்மாடம் பூட்டி அவர்களிடம் சாவி கொடுக்கப்பட்டது. சாவி கொடுக்க வரும்போது வீட்டின் தலைவரிடம் ஒரு மெய்க்காவல் படை ஆள் இதமாக பேசினார். எங்கள் தலைவர் பேசிவிட்டாரே என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அரசருடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் தான் அவர் அப்படி சொன்னார். போன முறை சொன்னபோது நீங்கள் சரி என்று ஏற்றீர்கள். உடனே செப்பனிடுவதாக சொன்னீர்கள். இதுவரை செப்பனிடவில்லை என்பதால் தான் இம்முறை அவர் உங்களிடம் சற்று கடுமையாக பேசினார். செப்பனிடுவதற்கு உண்டான அனைத்து ஆயத்தங்களையும் செய்துவிட்டு உடனே என்னிடம் வாருங்கள். மேல் மாடத்தில் சாவி என்னிடம்தான் இருக்கும். நானே வந்து திறந்து கொடுக்கிறேன் என்று அந்த வீரன் இதமாக பேசினான். சரி என்று அந்த வீட்டின் சொந்தக்காரர் தலையசைத்தார். மேன் மாடத்தில் போய் நின்ற இளைஞர்களை அவர் கடிந்து கொண்டார். உங்களால் தான் எனக்கு கெட்ட பெயர் என்று கோபித்து கொண்டார். அந்த இளைஞர்களை மெய்க்காவல் படை வீரன் தள்ளி கொண்டு போய் மிக சரியான இடத்தில் நிற்க வைத்தான். இந்த இடத்திலே நின்று கொள்ளுங்கள். அரசர் வெகு நிச்சயமாக சில வினாடிகள் தாமதிப்பார். அவசியமானால் இன்னும் அதிக நேரம் கூட நிற்பார். இன்னும் அவசியமானால் இந்த மண்ணை தொட்டுவிட்டு நமஸ்கரித்து விட்டு தான் போவார். மிக முக்கியமான காரியங்களுக்கு போகும் பொழுது, போருக்கு போகும் பொழுது அல்லது வேறு சில விஷயங்களுக்கு போகிற போது அரசர் இந்த இடத்தை வெறுமனே தாண்டுவதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க அவர்கள் விழித்தார்கள். அதோ அந்த கல்லை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சுட்டி காட்டினான். ஆமாம், குதிரைகளை நாங்கள் அந்த கல்லில்தான் கட்டுவோம். என்ன செய்வது? இது காலத்தின் கோலம். இப்போது அது குதிரை கட்டுகிற கல்லாக மாறிவிட்டது. உண்மையில் அது குதிரைகள் கட்டுகிற கல் இல்லை நண்பனே, அது ஒரு நடுகல். தன்னைத்தானே பலியிட்டு கொண்ட ஒரு போர் வீரனின் நடுகல். அப்படியா? அம்மாதிரி அதில் ஒன்றும் எழுதப்படவில்லையே. எழுதப்பட்டது பூமிக்கு அடியிலே புதைந்து போயிருக்கிறது. வெள்ளத்திலும் மழையிலும் மண் ஏறி ஏறி மூடிவிட்டது. அகற்றி பார்த்தால் நிச்சயம் தெரியும். ராஜராஜருக்கு அந்த கல் மேலே மிகுந்த பிரியம் உண்டு. அவர் நின்று அந்த போர் வீரனை வணங்கிவிட்டுத்தான் போவார். அப்படியா? எப்பொழுது அந்த போர் வீரன் தன்னை பலியிட்டு கொண்டான்? வெகு காலத்திற்கு முன்பு என்று மெய்க்காவல் படை வீரன் அந்த வீட்டிற்கு அருகே நின்று அந்த இளைஞர்களோடு பேசினான். வெகு காலம் என்றால் எப்போது? அந்த இளைஞர்கள் அவனை சுற்றி கொண்டு கேட்டார்கள். விஜயாலய சோழன் என்ற ஒரு மன்னர் 150 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ தேசத்தை ஆண்டு வந்திருக்கிறார். இன்றைய சோழ தேசத்தின் சிறப்புக்கு அவர்தான் காரணம். விஜயாலய சோழன் பல்லவர்களோடு சேர்ந்து சாளுக்கியர்களை திருப்புரம்பியம் என்ற இடத்திலே எதிர்த்து போர் செய்து அவர்களை வெற்றி கொண்டார். அப்படி போருக்கு கிளம்புகிற போது ஒரு வீரன் விஜயாலய சோழன் புகழ் பெற வேண்டும் என்றும் இந்த சோழ பரம்பரை பெரும் பரம்பரையாக விளங்க வேண்டும் என்றும் வெகு காலம் நீடித்து நின்று உலக சரித்திரத்திலே இடம்பெற வேண்டும் என்றும் இந்த பரம்பரை மறக்கப்படவே கூடாது என்றும் அதன் மன்னர்கள் பேசப்பட வேண்டும் என்றும் காளியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு தன்னை பலியிட்டு கொண்டான். பையன்கள் அந்த பேச்சை ஆவலாக கேட்டார்கள். தன்னை பலியிட்டு கொள்வது எப்படி என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அந்த இளைஞர்கள் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு மெல்லிய மூங்கிலை பூமியில் நட்டு விடுவார்கள். அந்த மூங்கிலின் நுனியில் அந்த வீரன் தன் குடுமியை முடிந்து கொள்வான். பிறகு மண்டியிட்டு உட்கார்ந்து கொள்வான். அப்பொழுது மூங்கில் வளைந்து முடியை இறுக பிடித்து கொள்ளும். அந்த வீரன் கத்தியை உருவி விஜயாலய சோழன் நெருங்குகிற போது தன் கழுத்திலே வேகமாக வீசிக்கொள்வான். கத்தி கழுத்தை வெட்டி துண்டித்து போடும். அந்த மூங்கிலில் குடுமி தொங்குகின்ற தலை நாலாபுரமும் வீசி ஆடி இரத்தத்தை தெறிக்கும். சில சமயம் அது மன்னர் மீதும் மன்னரின் குதிரைகள் மீதும் தெறிக்கும் என்று சொல்வார்கள். அப்படி இரத்தம் தெறித்தால் நல்ல சகுனம் என்று சொல்வார்கள். இந்த வீரன் தன்னை வெட்டி கொண்ட போது அந்த இரத்தம் எகிரி விஜயாலய சோழரின் நெற்றியிலே பொட்டாக விழுந்தது என்றும் சுற்றியுள்ள வீரர்கள் முகத்திலும் விழுந்தது என்றும் வெற்றி நிச்சயம் என்றும் கோஷமிட்டார்கள். விஜயாலய சோழன் தன்னை பலி கொண்ட அந்த வீரனின் குடும்பத்திற்கு நிறைய நிலங்கள் அளித்தார் என்றும் பொற்களஞ்சிகள் கொடுத்தார் என்றும் அவருடைய குழந்தைகளுக்கு பதவிகள் பட்டங்கள் கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது.
விஜயாலய சோழனின் வெற்றிதான் சோழ சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம். பல்லவர்களுக்காக விஜயாலய சோழன் போரிட பல்லவர்கள் சோழ தேசத்தை விஜயாலய சோழரிடம் கொடுத்துவிட்டு போனார்கள். அதற்கு பிறகு பராந்தகர் ஆட்சி செய்தார். அதற்கு பிறகு ஆதித்த சோழர் ஆட்சி செய்தார். பராந்தகருக்கு 3 மகன்கள். முதல் மகன் ராஜாதிராஜன், இரண்டாவது மகன் கண்டராதித்தர், பிறகு மூன்றாவது அரியணை ஏறியது யார் தெரியுமா? அரிஞ்சயர். அரிஞ்சயருடைய மகன் சுந்தர சோழர். சுந்தர சோழருக்கு பிறகு கண்டராதித்தருடைய மகன் மதுராந்தகன் என்கிற உத்தம சோழர் ஆட்சி செய்ய, இப்போது சுந்தர சோழருடைய மகனான அருண்மொழி என்னும் ராஜராஜர் உங்களுக்கு சோழ சரித்திரம் புரிகிறதா என்று பிரியமாக கேட்க, அந்த இளைஞர்கள் ஆம் என்று தலையாட்டினார்கள். எங்களுக்கு ஏற்கனவே மனப்பாடமான விஷயம்தான், ஆனால் நீங்கள் சொன்னபோது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நடுகல்லை பற்றி நீங்கள் சொன்னதும் மிக நல்ல விஷயம். நாங்கள் ஒன்று செய்யலாமா? இந்த நடுக்கல்லை நன்றாக நீர் விட்டு அலம்பி சந்தனம் பூசி குங்குமமிட்டு ஒரு மாலை அணிவித்து விடட்டுமா? அந்த வீரன் தயங்கினான். பிறகு சரி செய்யுங்கள் என்றான். அந்த இளைஞர்கள் வீட்டிற்குள் ஓடினார்கள். மாடத்தில் நின்ற இளைஞர்கள் ஏன் வீட்டிற்குள் ஓடுகிறார்கள் என்று பெரியவர்கள் திகைக்க, தொலைவே எக்காலம் ஒலித்தது. மன்னர் புறப்பட்டு விட்டார் என்று அந்த எக்காலம் சொல்லிற்று. எக்காலத்தாலும் சிறு முரசாலும் தெரிந்தால் போதாது, மன்னர் கிளம்பிவிட்டது தெரிய வேண்டும் என்பதற்காக 2 குதிரை வீரர்கள் வேகமாக வந்து தெருவில் நிற்கும் வீரர்களை எச்சரிக்கை எச்சரிக்கை என்று கூவி உற்சாகப்படுத்தினார்கள். குதிரையில் உள்ள வீரர்கள் தங்களுடைய வாட்களை இறுக்க கட்டிக்கொண்டு ஈட்டிகளை உயர்த்தி பிடித்து கொண்டு மன்னரின் வருகைக்காக காத்திருந்தார்கள். மக்கள் அதிகமாக தெருவை அடைத்து கொண்டிருந்ததால் விலகி போகும்படி வேகமாக எச்சரித்தார்கள். முதலில் ஒரு சிறிய குதிரைப்படை 4 பக்கமும் மும்முரமாக பார்த்து கொண்டு வந்தது. தெருவில் நிற்பவர்களை ஊடுருவி பார்த்தது. தெரியாத முகங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று சோதனையோடு பார்த்தது. சட்டென்று யாரோ ஒரு பைராகியை பிடித்து யார் எந்த ஊர் என்று விசாரித்தது. பைராகி என்று தெரிந்ததும் இங்கே நிற்க வேண்டாம் போ என்று துரத்தியது. மன்னரை பார்க்க விரும்புகிறேன் என்று அந்த பைராகி சொன்னதும் அருகில் உள்ளவர்களை இந்த பைராகியின் மீது ஒரு கண் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நகர்ந்தது. அங்கே காவல் இருக்கின்ற போர் வீரன் அந்த பைராகியை அருகே நிற்க வைத்து கொண்டான். படை சிறிய சலசலப்புகள் ஏற்படுத்தி கொண்டு போக அடுத்தபடி 3 யானைகள் ஒரு சேர அணிவகுத்து வந்தன. ஒரு பாதையை அந்த யானைகள் ஏற்படுத்தின. மக்கள் முன்னே வரும்போது அந்த யானைகளின் வருகையினால் பின்னே போகும்படி நேரிட்டது. மக்கள் கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் அழுந்த ஓரம் நின்று கொண்டது. 3 யானைகள் போகக்கூடிய அகலத்தை அந்த ஊர்வலம் ஏற்படுத்தி கொள்ள அதற்கு பிறகு இன்னொரு சிறிய குதிரைப்படை போயிற்று. இந்த படை முன்னே நகர்ந்தாலும் அடிக்கடி பின்னே திரும்பி மன்னருடைய அசைவை வருகையை கவனித்து கொண்டிருந்தது. மன்னர் அதற்கு அடுத்தபடியாக உள்ளான தேரில் நடுநாயகமாக அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே பட்ட மகிழ்ச்சி அமர்ந்து கொள்ள, அவருக்கு இடதுபுறத்தில் சற்று கீழே ஒரு ஆசனத்தில் பஞ்சவன் மாதேவி உட்கார்ந்திருந்தாள். அவளின் ஒரு கால் தேரின் ஒரு படியில் இருந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் இறங்கக்கூடிய தயார் நிலையில் பஞ்சவன் மாதேவி உட்கார்ந்திருந்தாள். தேரோட்டியது கேரளாந்தக விழுப்பறையர் என்று பார்க்கும் போதே தெரிந்தது. அவருடைய மீசையும் தலைப்பாகையும் கம்பீரமாக இருந்தன. மன்னர் பொற் கிரீடத்துடன் பட்டு உடைகளுடன் மிக கம்பீரமாக மக்களை பிரியமாக பார்த்து கொண்டபடி போனார். மக்களை என் பின்னே தளிக்குளத்தார் ஆலயம் நோக்கி வரச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட, அங்குள்ள வீரர்களுக்கு அவை தெரிவிக்கப்பட, அவர்கள் மன்னர் தாண்டியதும் அவசியமெனில் நீங்கள் மன்னரின் பின்னே போகலாம், தளிக்குளத்தார் ஆலயத்துக்கு அருகே உங்களை மன்னர் வர சொல்லி இருக்கிறார் என்று சொல்ல, மக்கள் மன்னரை பின்தொடர்ந்தார்கள். மன்னரின் தேருக்கு பிறகு 4 தேர்கள் வர, அந்த தேர்களிலும் அரசிகள் அமர்ந்திருந்தார்கள். அந்த தேர்களுக்கு பிறகு யானைகள் வர, அந்த தேர்களை மக்கள் நெருங்க முடியவில்லை. யானைகளுக்கு பிறகு இன்னொரு மெய்க்காவல் படை குதிரை வீரர்கள் வர, ஒரு கட்டுப்பாடான ஊர்வலம் தெற்கிலிருந்து புல்வெளியை நோக்கி நகர்ந்தது. மக்கள் அதற்கு பின்னே பேசியபடி போனார்கள். அந்த நடுக்கல் இடம் வந்ததும் சட்டென்று திரும்பி வலது பக்கம் பார்த்தார் மன்னர். அந்த நடுக்கல் சந்தனம் மெழுகப்பட்டு குங்குமம் இடப்பட்டு திருநீறு சார்த்தப்பட்டு ஒரு தாமரை பூமாலை போடப்பட்டிருந்தது. அதற்கு அருகே 3 இளைஞர்கள் கை கட்டி நின்றார்கள். மன்னர் திகைத்து தேரை நிறுத்தச் சொன்னார். கீழே இறங்கி போய் அந்த நடுக்கல்லை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். யார் இதற்கு மாலைகள் போட்டது என்று கேட்டார். அந்த இளைஞர்கள் நாங்கள்தான் என்று கை கூப்பினார்கள். மிக்க சந்தோஷம். இது என்ன என்று அறிவீரா?
அரசர் விசாரித்தார். அவர்கள் விஜயாலய சோழனின் காலத்தில் நடந்த கதையை சொன்னார்கள். மன்னர் சந்தோஷமானார். அவர்களை தடவி கொடுத்தார். ஆளுக்கு ஒரு பொற்காசும் கொடுக்க சொன்னார். தினமும் இந்த நடுக்கல்லுக்கு சந்தனம் தடவி மலர் வைத்து வணங்கி வாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று வாழ்த்தினார். பிறகு தேர் ஏறி உட்கார்ந்து கொண்டார். மக்கள் கூட்டம் பின்னே சுணங்கி தவித்தது. என்ன, போகிற பாதையில் சட்டென்று இறங்கிவிட்டீர்களே? பஞ்சவன் மாதேவி கேட்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. வேகமாக கிளம்பிவிட்டோம். இந்த நடுக்கல்லுக்கு எதுவும் செய்யாமல் வருகிறோமே என்று நெருங்கும் போது தவித்து போனேன். ஆனால் அந்த நடுக்கல் தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு விட்டது. நான் செய்ய போகும் காரியம் ஜெயமாகும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது தேவி. மன்னர் உற்சாகமாக பேசினார். அதே நேரம் சந்தனம் தடவிய இளைஞர்களில் ஒருவன் தன் தலையை மன்னருக்காய் கொய்து கொண்டால் என்ன என்று யோசிக்க ஆரம்பித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 48. தளிக்குளத்தார் ஆலயத்தின் முன்பு ஊர்வலம் போய் சுற்றி நின்றது. மன்னர் தேர்விட்டு கீழிறங்க மற்றோரும் இறங்கினார்கள். அங்கங்கே வேலை மண்ணில் குத்தி நட்டு சுற்றி கயிறு கட்டி ஒரு பாதுகாப்பு வளையத்தை மெய்க்காவல் படையினர் ஏற்படுத்தி இருக்க, ஸ்ரீ ராஜராஜ தேவர் அந்த வளையத்திற்குள் போக அங்கே இருந்த ராஜராஜ பெருந்தச்சர் அவரை வரவேற்றார். அவருக்கு பின்னே 4-5 இளைஞர்கள் நன்கு உடுத்தி கை கட்டி நின்றிருந்தார்கள். அவர்கள் அக்குளில் சுருட்டிய துணிப்பை ஒன்று இருந்தது. காலின் கீழே கருவிகள் இருந்தன. மாமன்னர் ராஜராஜர் அவர்களை நோக்கி நடக்க அவர்கள் முன்னே வந்து ராஜராஜரின் கால்களை தொட்டு வணங்கினார்கள். ராஜராஜர் கைதட்டி எழுப்ப அவர்கள் எழுந்து நின்று கும்பிட்டார்கள். பட்டமகிழ்ச்சியார் வர அவரையும் நமஸ்கரித்தார்கள். கருவூர் தேவர் கூட்டத்தின் தென் திசையை பிளந்து கொண்டு உள்ளே வந்தார். எந்த இடம் ராஜராஜ பெருந்தச்சரே என்று கேட்க, ராஜராஜ பெருந்தச்சர் அவர் காலை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு பிறகு இடம் காட்டினார். இது மேடான இடம். இந்த இடத்திலேயே மேடான இடம் இதுதான். இந்த இடத்தில்தான் கற்ப கிரகத்தின் ஈசான்ய சுவர் மூலை வரப்போகிறது. கற்ப கிரகத்தின் ஈசான்ய சுவர் மூலையில் இக்கல்லை நட்டு இங்கிருந்து துவங்க போகிறோம். இதற்கு பிறகு இந்த இடத்தில் முதல் மண்டபம். பிறகு அதோ அங்கு சிறிய கம்பு நட்டிருக்கிறேனே, அது 2வது மண்டபம் என்று விரிவாக போகிறது. மண் பரிசோதனைகள் முடிந்துவிட்டன. காற்று பரிசோதனைகள் முடிந்துவிட்டன. நீர் பரிசோதனைகள் முடிந்துவிட்டன. நீங்கள் உத்தரவு கொடுத்தால், மன்னர் சரி என்று தலையசைத்தால் நான் வேலையை துவங்கி விடுவேன் என்று சொல்ல, கருவூர் தேவர் மன்னரை நோக்கி நடந்தார். மன்னர் கருவூர் தேவர் கால்களை தொட்டு வணங்க மன்னரை அவர் எழுப்பி அணைத்து கொண்டார். ராஜராஜா, இந்த கணத்தில் நீ உன் மூதாதையர்களை நினைத்து கொள்ள வேண்டும். விஜயாலய சோழனில் ஆரம்பித்து வருகின்ற உன் பரம்பரையை மட்டும் சொல்லவில்லை. அதற்கு முன்பு பெயர் தெரியாது பல்லவர்களுக்கெல்லாம் முன்பு ஆட்சி செய்து வாழ்ந்தார்களே, அந்த கரிகால சோழர்களை எல்லாம் கூட நீ நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த தஞ்சை தரணி சிறப்பதற்காக ஆட்சி செய்த மன்னர்களை, அவருக்கு துணையாக இருந்த மந்திரிமார்களை, தவசீலர்களை, இந்த தஞ்சை மண்ணை விட்டு பிரியாமல் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த சூட்சம உணர்வுகளை நீ தியானித்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் தஞ்சை மண்ணை பெருமைப்படுத்த நடத்த போகிற காரியம். தமிழ் கூறும் நாகரிகத்தை உலகுக்கு சொல்ல போகின்ற காரியம். கணித திறமையை, கலை திறமையை, ஆராய்ச்சி மனப்பான்மையை, எழுத்தை, படிப்பை, நாகரிகத்தின் பேச்சை, சொல்லை, செயலை, தத்துவத்தை, கடவுள் தேடலை உலகுக்கு சொல்லுகின்ற காரியம். இதில் நீ முழு மூச்சாக இறங்க வேண்டும். இதை தவிர வேறு எதுவுமே உனக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மிக பெரிய காரியம் செய்கிற போது நடுவே சில இடைஞ்சல்கள் ஏற்படலாம். அது பற்றி எந்த கவலையும் கொள்ளாதே. சிவன் அருளால் அந்த இளைஞர்கள், உன்னை சுற்றி உள்ளவர்கள் தீர்த்து வைப்பார்கள். ராஜேந்திர சோழன் உனக்கு துணையாக நிற்பான். பஞ்சவன் மாதேவி அரண்மனையை பார்த்து கொள்வாள். உன்னுடைய துணைவியார்கள் இதற்கு துணையாக நிற்பார்கள். மந்திரிமார்கள் இறங்கி வேலை செய்வார்கள். எப்படிப்பட்ட கோயில் கட்ட வேண்டும், என்ன விதமாக கட்ட வேண்டும் என்கிற விஷயத்தில் எல்லாம் வேகமாக முடிவுக்கு வந்துவிட்டு அதற்கு உண்டான ஆட்களை தயார் செய்து அவர்களுக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுத்துவிடு. இதில் ஈடுபடுகின்ற எவரும் முகம் சுளிக்காமல் இருக்கட்டும். இதில் ஈடுபடுகிறது தெய்வ காரியம் என்று அவர்களுக்கு சொல்லிவிடு. இதில் சௌகரிய குறைவு இருந்தாலும் சகித்து கொள்ள சொல். நான் செய்கிறேன் என்று கர்வப்படாமல் சகலரையும் இதில் பங்கு பெறச் செய். இது உங்களுடைய கோயில் என்று அவர்களுக்கு அறிவுறுத்து. ராஜராஜா, மனிதர்கள் கூடி வாழும் இயல்பினர்கள். அவர்கள் கூடித்தான் பெரும் காரியங்கள் செய்திருக்கிறார்கள். உன்னுடைய காலத்தில் உன்னுடைய மக்கள், உன்னுடைய மந்திரிமார்கள், மனைவிகள், உன் அரசாங்கத்து ஆட்கள் எல்லோரும் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு தொண்டை சிவனுக்காக செய்ய போகிறீர்கள்.
இது வாழ்வாங்கு வாழும், வையத்தில் வெகுநாள் நிலைத்து நிற்கும், பூமி இருக்கும் வரை இந்த பெரும் கோயில் இருக்குமென்று நான் உனக்கு உறுதி கூறுகிறேன். உன் பெயரை தமிழனாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சொல்லாமல் இருக்க மாட்டான். தமிழனாக பிறந்தவன் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நீ கட்டுகின்ற கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டான். மிக பெரிய ஒரு சாதனையை நீ செய்ய போகிறாய். அதை செய்வதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய். அதைத்தான் உன் மங்கள சின்னங்கள் சொல்லுகின்றன. எனவே இதில் ஏற்படுகின்ற அத்தனை இடைஞ்சல்களையும் இறைவனுடைய கைகளிலே ஒப்படைத்துவிட்டு, இந்த இளைஞர்கள் எல்லாம் உன்னை ஊக்குவிக்கவே வந்திருக்கிறார்கள் என நீ நினைத்து கொள்ளும் பொழுதிலே 7 வருடங்களில் இந்த விஷயம் நன்கு வளர்ந்து நல்லபடி முடியும். எனவே எந்த கவலையுமின்றி இந்த வேளையில் இறங்கு. உன்னுடைய கையால் மண் கொத்தியை எடுத்து சிற்பியிடம் கொடு. சிற்பி வெட்டுகிற குழியில் உன்னுடைய கையால் நீர் ஊற்று. நவரத்தினங்களை இடு. தங்க காசுகள் போடு என்று கருவூர் தேவர் கட்டளையிட்டார். மறுபடியும் ராஜராஜர் கருவூர் தேவர் காலில் பணிந்தார். அரசிகள் எல்லோரும் பணிந்தார்கள். ராஜராஜர் எழுந்து நின்று பெருந்தச்சரை பார்த்து கைகூப்பினார். நான் மட்டுமே இந்த காரியத்தை செய்வதாய் நினைக்கவில்லை பெருந்தச்சரே. உங்களுடைய கலைத்திறமை, ஆர்வம், கணிதம் இவையெல்லாம் சேர்ந்துதான் இங்கே பெரும் கோயிலாக உருவாகப் போகின்றன. இந்நாட்டில் எனக்கு இணையான நண்பராய் நீர் பிறந்திருக்கிறீர் என்பது மிக பெருமைப்படக்கூடிய விஷயம். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நடக்க நான் முயற்சி செய்வேன். ஒருவேளை என்னால் ஏதும் குறை இருக்குமாயின் அதை இப்போதே மன்னித்து, அந்த காரியம் எனக்காக செய்யப்படவில்லை, இறைவனுக்காக செய்யப்படுகின்றது என்பதை நீங்கள் மனதிலே தேக்கி குறைவர முடித்து தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கை கூப்பி உடல் குனிந்து வணங்க, மன்னரின் மனைவிகள் அனைவரும் பெருந்தச்சரை வணங்கினார்கள். பெருந்தச்சர் அதே பணிவோடு ராஜராஜரை வணங்கினார். பெருந்தச்சனாரின் துணைவியார் வரவில்லையா? பெருந்தச்சனார் துணைவியார் வரவேண்டியது ஒரு சம்பிரதமாயிற்றே. ஆமாம், அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்ல, கூட்டத்திலிருந்து பெருந்தச்சரின் துணைவியர் இருவரை அழைத்து வந்தார்கள். இருவரும் வந்து மன்னர் ராஜராஜரை கால் தொட்டு வணங்க, கருவூராரை நமஸ்கரிக்க அங்கு அவர்களுக்கு வெற்றிலை பாக்கும் பொற்கிழிகளும் தரப்பட்டன. அம்மா, அவர் மிக பெரிய ஒரு வேலையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வேலையிலிருந்து அவரை திசை திருப்பாமல் அந்த வேலையை நோக்கி அவரை தீவிரமாக ஈடுபடும்படியாக நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும். பட்ட மகிழ்ச்சி கேட்டுக்கொள்ள சரி என்று நாணத்தோடு அவர்கள் தலையசைத்தார்கள். மட்டம் பார்க்கும் குண்டில் இருந்த நூல் கயிறை உயர தூக்கி பெருந்தச்சர் பிடிக்க, அதை சிறிய கத்தியால் பட்டென்று ராஜராஜர் அறுத்தார். பெருந்தச்சர் வலக்கையை நீட்ட கிட்டத்தட்ட முழங்கை நீளமுள்ள அந்த கயிறை அந்த வலக்கை மணிக்கட்டில் அவருடைய 2 மனைவிகளும் 2 விரல்களை வைக்க, அந்த 2 விரல்களை சுற்றி மணிக்கட்டையும் சுற்றி ராஜராஜர் கங்கணம் கட்டினார். அவர்கள் விரல்களை எடுத்துக்கொள்ள அந்த மணிக்கட்டு கயிறு பெருந்தச்சனார் கையில் தொங்கியது. அந்த கங்கணத்தில் மன்னர் தங்க பூவை மாட்ட பெருந்தச்சர் மறுபடியும் கைகூப்பினார். தன்னுடைய உதவியாளர்களை அருகே அழைத்து, இவன் உமாபதி, அடுத்தவன் தானுமாலையன், அதற்கு அடுத்து நிற்பவன் விஸ்வநாதன். இவர்கள் மூவரும் இங்கே நடக்கின்ற எல்லா வேலைகளுக்கும் முழு முதற் பொறுப்பானவர்கள். நான் வெளியூர் போனாலும் இந்த வேலையை திறம்பட செய்பவர்கள். இந்த வேலையை இவர்கள் திறம்பட என்னை போல செய்வதற்காக நான் அணிந்த கங்கணம் போல அவர்களுக்கும் அணிவிக்கிறேன் என்றார். அருகே அழைத்து குண்டிலிருந்து தொங்கும் நூலை எடுத்து அவர்கள் கையை சுற்றி கைகூப்பி நிற்க வைத்தார். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சத்தியமாக, கருவூர் தேவர் கால் தூசியின் சத்தியமாக, காவிரியின் சத்தியமாக, தஞ்சை மண் மீது சத்தியமாக, எங்கள் குல தெய்வம் விராட புருஷன் சத்தியமாக, 30 முக்கோடி தேவர்கள் சத்தியமாக, எங்கள் அந்தராத்மாவின் மீது சத்தியமாக, இந்த வேலை முடிகிற வரையில் மது அருந்துதலோ மாமிசம் உண்ணலோ மங்கையரை நாடலோ எதுவும் இல்லாமல் கடும் விரதம் இருந்து கடவுள் அருளால் இந்த வேலையை முடித்து தருகிறோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று சொன்னார்கள். மாமன்னர் ராஜராஜர் கவலையோடும் கருணையோடும் அவர்களை பார்த்தார். மூவருமே இளைஞர்கள், செழிப்பானவர்கள். வாழ்நாளின் ஒரு முக்கிய பகுதியை, எல்லா சுகங்களையும் புறக்கணித்துவிட்டு கோயில் கட்டுகிற வேலைக்கு ஆட்படுத்தி கொண்டு விட்டார்கள். கோயில் கட்டுதல் எப்போது முடியும் என்று தெரியவில்லை. குறைந்தபட்சம் 6 ஆண்டுகளாவது ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அப்பாலும் ஆகலாம். ஆகிற வரையில் இவர்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு இயலாது. அப்படி ஈடுபட மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறார்கள். மன்னர் மனம் நெகிழ்ந்தார். திரும்பி பட்ட மகிழ்ச்சியை பார்த்தார். பட்ட மகிழ்ச்சியோ கண் கலங்கினாள். பஞ்சவன் மாதேவி மெல்ல தலை குனிந்து அந்த இளைஞர்களின் மனநிலையை பற்றி யோசித்தாள். சற்று நேரம் அங்கு ஒரு அமைதி இருந்தது.
அரசரிடம் மண் கொத்தியை உமாபதி எடுத்து கொடுக்க அந்த மண் கொத்தியை நெஞ்சில் வைத்து அரசர் தியானித்தார். எல்லாம் நீ, உனக்காக நீ செய்து கொள்கிறாய். இங்கு என் செயல் என்று எதுவும் இல்லை. எனக்கு எந்த கர்வத்தையும் கொடுக்காமல் உன்னுடைய அடியவனாகவே இருப்பதற்கு ஆசீர்வாதம் செய். இந்த வேலையை நீ நிறைவேற்றிக்கொள், நீ முழுமையாக்கிக்கொள். உன்னை இங்கு காண்பதற்காகவே தவியாய் தவிக்கிறேன். உன்னை உலகத்தோருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சியை செய்கிறேன். நீ விரும்பினால் ஒழிய உன்னை எவரும் பார்க்க இயலாது. நீ சம்மதித்தால் ஒழிய இங்கே உன் உருவம் தோன்றாது. நீ உன் சன்னிதானம் சாநித்தியம் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை இறைஞ்சி மனமாற வேண்டிக் கொள்கிறேன். என் சிவனே, என் இறைவனே, வருக வருக, இங்கு வந்து அமர்க என்று மனமாற வேண்டினார். மண்கொத்தியை கை நீட்டி ராஜராஜ பெருந்தச்சரிடம் கொடுத்தார். அதை அவர் வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டார். பிறகு அரசரை பார்த்து ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார். அரசரும் சரி என்று தலையசைத்தார். மண்கொத்தியை உயர பிடித்து ஜனங்களுக்கெல்லாம் காட்டினார். பெண்கள் குலவை போட்டார்கள். ஆண்கள் துணியை மேலே விசிறினார்கள். ஜெய விஜயி பவ, ஜெய விஜயி பவ என்று கோஷமிட்டார்கள். அந்தணர்கள் வேதம் சொன்னார்கள். புலவர்கள் பதிகங்கள் பாடினார்கள். பைராகிகள் உடுக்கைகளை முழங்கினர். முரசுகள் முழங்கப்பட்டன. எக்காலமும் ஊதப்பட்டது. கூட்டத்தை பிளந்து கொண்டு சில தளிச்சேரி பெண்கள் ஆடி வந்தார்கள். வரிசையாய் நின்று சிவ 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 என்று உரக்க பாடி ஆடினார்கள். தாளம் போட்டு மத்தளங்கள் முழங்கினார்கள். சங்கும் ஊதப்பட்டது. கழுத்தில் கட்டிக்கொண்ட வீணையில் மிக வெகு துரிதமாக ஒருவர் சிவநாமத்தை வாசித்தார். மக்கள் கைகொட்டி அதே விதமாக சிவநாமத்தை பாடினார்கள். அந்த இடமெங்கும் சிவநாமம் பொங்கி படர்ந்தது. மன்னரும் கைகூப்பி சிவ 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 என்றார். அனைவரும் அதையே கூறினர். மண்வெட்டி மறுபடியும் உயர்த்தப்பட்டது. மீண்டும் குரல்கள் பலமாயின. ஓங்கி ஒரு கொத்து மண்ணில் மண்வெட்டி கொத்தப்பட்டது. மண் புரண்டு விழுந்தது. பல முறை கொத்தப்பட்டு ஆழம் தோண்டப்பட்டது. ராஜராஜ பெருந்தச்சரின் உதவியாளர்கள் களத்தில் இறங்கினார்கள். வேகமாக மண் தோண்டி வெளியே போட்டார்கள். ஒரு பொற்குடத்தில் காவிரி நீர் கொண்டு வரப்பட்டது. அந்த காவிரி நீரை அந்த குழியில் மாமன்னர் ஊற்றினார். ஊற்றும் பொழுதே அவருடைய பட்ட மகிழ்ச்சியார் நவரத்தினங்களை போட்டு பொற்காசுகளையும் இட்டார். அந்த குழி நிறையும் வரை மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காவிரி நீரை ஊற்றினார். எல்லா அரசிகளும் பூக்கள் போட்டார்கள். மோதிரங்களை கழட்டி போட்டார்கள். ஒரு அரசி வளையலை கழட்டி போட்டால், இன்னொரு அரசி நவரத்தின அட்டிகையை இட்டால். சகலமும் அந்த குழிக்குள் அடங்கி போய் நின்றன. நீர் நிரம்பும் வரை ஊற்றப்பட்டது. நிரம்பியவுடன் மன்னர் நீர் ஊற்றுதலை நிறுத்தினார். எல்லோரும் அமைதியாக அந்த நீரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நீர் அசையாமல் அவ்விதமாகவே வெகுநேரம் இருந்தது. இது நல்ல இடம். நீர் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை, சமமாக வாங்கிக் கொள்கிறது என்று சொல்ல எல்லோரும் மகிழ்ந்தார்கள். வேறு ஏதேனும் போட வேண்டும் என்றால் போடலாம் என்று சொல்ல கருவூர் தேவர் தன் மடியிலிருந்து கொட்டை பாக்கு அளவுள்ள சந்திரகாந்த கல்லை எடுத்து அதற்குள் போட்டார். கேரளாந்தக விழுப்பறையன் என்கிற மந்திரி தன் வைர மோதிரத்தை கழட்டி போட்டார். வேறு சில மந்திரிகளும் தங்க ஆபரணங்களை போட மக்கள் வரிசையானார்கள். தங்கள் கையிலிருந்த செப்பு காசுகளையும் பொற்காசுகளையும் அந்த குழியிலே போட்டார்கள். ஒரு பெண்மணி கழுத்தில் உள்ள தங்க சங்கிலியை கழட்டி போட்டாள். இன்னொருத்தி இடுப்பிலிருந்து அரைஞானை மெல்ல அறுத்து அதிலிட்டாள். காது தோடுகளை பல பெண்மணிகள் போட்டார்கள். கடுக்கன்களும் மோதிரங்களும் நிறைய குழிக்குள் விழுந்தன. இனி போடுவதற்கு எதுவும் இல்லை என்ற பொழுது வேகமாய் மண் போட்டு அந்த இடத்தை மூடி முக்கால் நிரம்பியதும் ஒரு மூளைக்கல்லை அழுத்தி பொருத்தினார்கள். அதன் மீது இன்னொரு மூளைக்கல்லை வைத்தார்கள். அரைத்த சாந்தை அந்த குழிக்குள் கொட்டி இறுக்கினார்கள். அந்த கல் மீது மலர் மாலை வைத்தார்கள். மீதியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அரசே, நீங்கள் போய் வரலாம் என்று பெருந்தச்சர் கை கூப்ப மன்னர் திரும்பினார். அவர் தேரேறி தளிக்குளத்தார் கோயிலுக்கு அருகே போகும்போது கருவூர் தேவர் அங்கு நின்றிருந்த வீரர்களை மன்னருக்கு காட்டினார். மன்னர் யார் என்று பார்க்க அந்த வீரர்கள் ஈட்டியை தலையீழாக பிடித்து தரையில் குத்தினார்கள். அதற்கு துக்க செய்தி என்று பெயர். மன்னர் திடுக்கிட்டு என்ன என்று கருவூர் தேவரை பார்த்தார். அவர்கள் அருகே வந்தார்கள். யார் என்று மன்னர் பதட்டமாய் கேட்க கண்டராதித்தன் துணைவியார் செம்பியன் மாதேவியார் என்று பதில் வந்தது. மன்னர் சட்டென்று தேரில் உட்கார்ந்து தலை கவிழ்ந்து கொண்டார். அங்கே ஒரு பேரமைதி நிலவியது. பெருமழை ஒன்று பெய்வதற்காக கடும் புழுக்கம் அந்த காலை வேளையில் பரவியது. மக்கள் அமைதியாய் மன்னரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அம்மா, என் தாயே, சிவனருள் செல்வி, செம்பியன் மாதேவி, நீ போய்விட்டாயா என்று யாரோ ஒருவர் கதற அங்கே அந்த கூட்டம் மடை உடைத்த வெள்ளம் போல கதறி அழ துவங்கியது.
மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.